உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் ரிமரதன ஷவமமா. ஆண்டவருக்கு நேராக ஆராதனை. கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை காமே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம், உம் அரசு, உம் சித்தம். ஆமே. மீண்டுமாய் உம் நாமோ, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. தெய்வமே உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர். ஆமே. இன்னொரு முறை ஆராதனை. தெய்வமே இயேசுவுக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகிற எங்கள் பரமபிதா, என் நல்ல நேசரே, உன் நாமம் வாழ்கப்பா, உங்க நாமம் வாழ்கப்பா, உங்க அரசு வருகப்பா, உங்க சித்த நிறைவேறட்டப்பா, உங்க சித்த நிறைவேறட்டாண்டவர். என் ஜனத்துக்கு முது சித்த நிறைவேறட்டும்,
எங்க குடும்பத்தில் உங்க சித்தம் நிறைவேறட்டும். என் வாழ்வில் உமது சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தில் உமது சித்தம் நிறைவேறட்டும். ஓ ரிமமனா சந்துரபமம. தேவ சித்தம், தேவ தீர்மானம், தேவ திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையாய், ஒரு பிரசன்னமாய் எங்கள் கூடுகையிலே கடந்து வருவீராக. இந்த முழங்காலை முடக்கினதன் முகாந்தரோ என்னை எதிராளியாய் இருக்கிற பிசாசானவனை அவன் நுகத்தை முறிப்பதற்காக, அவன் நுகத்தை கிழிப்பதற்காக, அவனை வேரோடு பிடுங்கிறிவதற்காக இயேசுவே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. நீர் நடத்த போகிற அற்புதங்களுக்காக நன்றி. நீர் நடத்த போகிற அதிசயங்களுக்காக நன்றி. நீர் நடத்த போகிற மாபெரும் கிருபைகளுக்காய், மாபெரும் கிருபைகளுக்காய், மாபெரும் கிருபைகளுக்காய், மாபெரும் அற்புதத்துக்காய் ஓமக்கு நன்றி ஆண்டவரே. பிசாசின் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, பிசாசின் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, பிசாசின் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, பிசாசின் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, பிசாசுடைய முகத்திரை கிழிக்கப்படுவதாக. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவன் முகத்திரை கிழிக்கப்படட்டப்பா. என்னை வளரக்கூடாதபடி, என்னை எழும்பக்கூடாதபடி, என்னை சமாதானத்துக்குள் நடக்கக்கூடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிசாசானவனுடைய முகத்திரை, பிசாசானுடைய முகத்திரை இயேசுவின் நாமத்தினாலே அவன் முகம் நுரிக்கப்படுவதாக, அவன் முகம் நுரிக்கப்படுவதாக, அவன் முகம் முறிக்கப்படுவதாக, அவன் செயல்பாடு முறிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் சந்ததிக்கு விரோதமா எழும்பி நிற்கிறதான எல்லா நுகத்திரைகளையும் ஆண்டவரே, எல்லா முகத்திரைகளையும் ஆண்டவரே, எல்லா வேஷத்திரைகளையும் ஆண்டவரே அற்புதம், அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஓ துதிங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ்லா அவனை காட்டிலும் நீ ஆராதிக்கிறவர் பெரியவர் அல்லவா? அவனை காட்டிலும் என் தேவன் பெரிய தேவன் அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே அவன் பட்டயத்தோடு வரலாம், அவன் போராளியோடு வரலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தினாலே அவன் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, அவன் முகத்திரை கிழிக்கப்படுவதாக, அவன் முகத்திரை கிழிக்கப்படுவதாக. ஓ உமக்கு நன்றி. அப்படி பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய வருகிறது. அப்படி பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய வருகிறது. அப்படி பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய வருகிறது. ஓ ரீமா மாமா மானா கனதனா. செபிங்க பாப்பா. இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோடு இன்னைக்கு செபிக்க போகிறோம், வல்லமையோடு செபிக்க போகிறோம். யாஸ் உங்க முழங்கால சாதாரணமா நீங்க முடக்கல, கர்த்தர் உங்களை முடக்க வைத்திருக்கிறா. கர்த்தர் யுத்தத்துக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறா. என் ஆவியானவர் தடைகளை உடைக்கும்படி அவனை தகுதிப்படுத்துகிறா. ஓ ரமமம மனதன கனதன ஷபபபமமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு நீங்க செபிங்க, விடுதலையோடு நீங்க செபிங்க, விடுதலையோடு நீங்க செபிங்க. ஆமே, ஆமே. யா சோர்வுதான், பலவீனம்தான், ஆனாலும் கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைக்கிறார் பாரு. இயேசுவின் நாமத்தை புரிந்துகொள், இயேசுவின் நாமத்தை நீ புரிந்துகொள். அது வெளியேற பெற்ற நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தோடு, பிரசன்னத்தோடு, பிரசன்னத்தோடு. Thank you Jesus. ஆமே, ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நாளா கட்டி வைக்க முடிஞ்சது, ஆனா இனிமே அவனால கட்ட முடியாது, இனிமே அவனால கட்ட முடியாது. இவ்வளவு நாளா முடக்கி வைக்க முடிந்தது, இவ்வளவு நாளா என்னை எழும்பக்கூடாதபடி
கட்டுகளினால் என்னை கட்டி வைக்க முடிந்தது. ஆனா கர்த்தர் இன்றிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இனி உன்னை கட்ட முடியாது. கர்த்தருடைய வல்லமாய். நன்றி பரிசுத்தரே, பரிசுத்தரே. Thank you Jesus. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நன்றி தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத. கரம் பிடித்த கரம், கரம் பிடித்த கைவிடாத, என்னை கைவிடா. கரம் பிடித்த, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த கைவிடாத, என்னை கை. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. கரம் பிடித்த, கரம் பிடித்த, கரம் பிடித்த கைவிடாத, என்னை கைவிடாத. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ராஜா உம் பிரசன்னம் எப்போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் பிரசன்னோ தேவ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ. ஆமே. உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான், உம் அன்பொன்றே. உலகமெல்லாம், உலகமெல்லாம், உலகமெல்லாம்
எப்போதும் எனக்கு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. எல்லாரும் இணைந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ ஆமெயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ ஆமெயா. ஆவியானவரே, தெய்வமே, தேவ ஆமெயா, பிரசன்னம் தேவ ஆமே. ராஜா, உங்க பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. உங்க பிரசன்னம் எனக்கு போதும். அந்த பிரசன்னம் என்னை ஜீவன் அடைய கிருபை செய்கிறது. அந்த பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. அந்த மகிமை எனக்கு போதும். அந்த பிரசன்னத்தை பிடுங்குவதற்காக தான், அந்த பிரசன்னத்தை என்னிலிருந்து வெளியே கொண்டு போவதற்காக தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம் இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை என்னை மூழ்க செய்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே என்னை நடக்க செய்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே என்னை வாழ செய்கிறது. அப்பா, உங்க பிரசன்னம் இருக்கிற இடத்துல வல்லமை உண்டு. உங்க பிரசன்னம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு என்ன முகாந்திரத்தோடு இன்னைக்கு நம்ம இந்த செபத்தை ஏறெடுக்கிறீங்களோ, நிச்சயமாய் கத்த அதற்குரிய பலனை கத்த தர வல்லவராக இருக்கிறார். மனிதன் நம்மளை கைவிட்டாலும், மாம்ச புயங்கள் நம்மளை கைவிட்டாலும், ஆவியானவரை கைவிட மாட்டார். இயேசுவனை கைவிட மாட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை அன்போடு உன்னை மார்பில் அணைக்க வந்திருக்கிறார். உன்னை தோளில் சுமக்க வந்திருக்கிறார். உன்னை முத்தமிட வந்திருக்கிறார். உன்னை கரம் பிடித்து நடத்த வந்திருக்கிறார். உன்னை ஆற்றி தேற்ற வந்திருக்கிறார். உனக்கு இந்த பலன் போதும் என்று சொல்ல வந்திருக்கிறார். இன்னும் பெரிய பர்வதங்களை எழுப்பவா என்று சொல்ல வந்திருக்கிறார். சோர்ந்து போனவர்களை திடப்படுத்த வந்திருக்கிறார். தேவ பிரசன்னம். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. உங்களை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உன் உள்ளத்தை, இயேசு இங்க இருக்கிற உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க நம்புறீங்களா? அவருடைய பிரசன்னத்தோடு இந்த நாளிலே கர்த்தரை துதிக்க வைக்க இன்னைக்கு வந்திருக்கிறார். நீ பயப்படாத சிறு மந்தையே, நீ பயப்படாத. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாருடைய முழங்கால் படியிட்டு வண்ணமாக வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரு திருவசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நன்றி. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். உங்க இருதயம் எந்த ஆவியிலான நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, தேவகுமாரனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர்னாலே உங்க இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த இருதயம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதுனால தான் நான் என்னன்னு கூப்பிடுறேன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாரு. இன்னைக்கு ஆபத்துல
திடீரென்று ஒரு ஆபத்து வரும் பொழுது அபயமிடுவார்கள். இயேசுவே இயேசுவே என்று அமைவிடுவார்கள். ஒரு பிரச்சனை வரும் பொழுது இயேசுவை கூப்பிடுவார்கள். அப்படி நான் கூப்பிடுகிற தேவ ஜனமாய் கர்த்தர் உங்களை என்னைய தெரிந்து கொள்ளல, ஆவியானவரை எனக்குள்ளே ஊற்றிருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்தை கூப்பிடுகிற குரல் அல்லங்க. அந்த தேவன் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். பரமபிதாவை ஒரு மனிதனாலும் தரிசிக்க முடியாது, ஒரு மனிதனாலும் அவரை முகத்தை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தேவனை நான் எப்படி தரிசிக்கணும், என் பிள்ளைகளை எப்படி நான் பார்க்கணும், என் பிள்ளைகளோடு எப்படி நான் உறவாட முடியும் அப்படின்னு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார்னு கேட்டா, மனிதனாய் வந்தார். மனித சரீரமுடையவராய் வந்தார். மனிதன் உடம்பிலே ஓடுகிற ஒவ்வொரு உறுப்புகளோடு கர்த்தர் வந்தார். ஏன் தெரியுமா? உன்னை என்னைய சொந்தமாக்கி கொள்வதற்காக, உன்னை என்னையும் சொந்தமாக்கி கொள்வதற்காக, உன்னை கரமுடித்து நடத்துவதற்காக, உனக்காய் வழக்காடுவதற்காக நீங்க கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க நம்புங்க, நான் இந்த பூமிக்கு நான் அனாதையாய் நான் பிறக்கப்படலைங்க. என் வாழ்க்கையில பல துன்பங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்பொழுதெல்லாம் நான் தனிமையாய் இருக்கிறேன். நீங்க உணராதீங்க. கர்த்தர் உனக்காய் மனித சாயலாய் இந்த பூமிக்கு கர்த்தர் வந்தார். அவர் வந்த தேவன் உனக்காய் யுத்தம் பண்ணி, உனக்காய் அற்புதங்களை நடப்பித்து, உன் கண்கள் காணும்படியாய், உன் செவிகள் கேட்கும்படியாய் பல அற்புதங்களை, பல அதிசயங்களை, பல வியப்பூட்டுகிற மாபெரும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காய் கர்த்தர் செய்திருக்கிறார். இயேசுடைய நாம மகிமைக்காக அல்லங்க, நீ அறிந்து கொள்ளணும் கர்த்தர் நாமத்தை. இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். உனக்காக இயேசு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதனாலதான் இயேசு இறங்கி வந்தார், உலகத்தை ஜெயித்தார். அவர் மீண்டுமா இந்த பரிசுத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த பரிசுத்தத்துக்கு யார் பாத்திரவான், இது யாரப்பா பார்க்க முடியும், நான் மறுபடியும் எடுத்துக்கொண்டா என் ஜனங்களுக்கு என்ன நடக்கும், யார் இவர்களை தேற்றுவா அப்படின்னு என் பிதாவானவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரை உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க இருதயத்துக்குள்ள அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, உங்க உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். உனக்கு யார் இருக்கிறான்னு கேட்காத, எனக்கு யார் சப்போர்ட்டா பேசுவான்னு நீ நினைக்காத, எனக்கு யார் ஆதரவா இருப்பான்னு கேட்காத. உன் உள்ளத்துக்குள்ள உன் ஹார்ட் துடிக்கிறது உண்மைன்னா, அந்த ஹார்ட்டை துடிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ நம்ப வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை துன்பப்படுத்துறவர்களை உன்னை துன்பப்படுத்தல, உன்னை அடிக்கிறவர்களை உன்னை அடிக்கல, உன்னை அவமானப்படுத்துறவர்களை உன்னை அவமானப்படுத்தல, உன்னை இழிவாய் நினைக்கிறவர்கள் உன்னை இழிவாய் நினைக்கல, உன்னை துக்கப்படுத்துறவர்களை உன்னை துக்கப்படுத்தல, உன்னை காயப்படுத்துறவர்களை உன்னை காயப்படுத்தல. உள்ளத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மறந்துடாத. அப்பா பிதாவே கூப்பிடுகிற ஒரு உரிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இவன் சொந்த பிள்ளையாய் உன்னை கருதி
உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. நீ கலங்காத. இந்த முழங்கால் முடக்கினதே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் என்று உன் சத்துரு கண்டுகொள்ள போகிறா, உன் எதிராளி கண்டுகொள்ள போகிறா. இவர்களோடு இயேசு இருக்கிறார், இவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் அல்லவா, அவர் பிசாசின் தலையை நசுக்கியிருக்கிறார் அல்லவா. இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்று அறிந்து கொள்ளுவார்கள். இன்னொரு திருவசனம் இருக்கிறது, ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம், அதிலே 9வது வசனத்தை, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல, அவனுடையவன் அல்ல, தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவனுடைய குமாரன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்க மாட்டீங்க, மாம்சத்துக்குரிய காரியத்தின் மேலே நோட்டமாயிருக்க மாட்டீங்க. மாம்சம், இந்த மாம்சம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்ப போகிறது. ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க மாம்சத்தின் ஆவியிலே செயல்பட மாட்டீங்க. எந்த ஆவியா? பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்குரியதை நீங்க என்ன செய்வீங்க? சிந்திப்பீர்கள். உலகம் சொல்றத கேட்க மாட்டீங்க, உலகம் அறிவு கொடுக்கிறத அதை பயன்படுத்த மாட்டீங்க, உலக காண்பிக்கிற வழியில நீங்க போக மாட்டீங்க. இன்னைக்கு இந்த முதல் ஜெபத்தில் கர்த்தர் ஒன்றை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மாம்சத்தின் ஆவி உடையவர்களாய் இராமல் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை கர்த்தர் இன்றைக்கு உணர்வுபடுத்துகிறார், இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார், இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார், இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார், இன்றைக்கு அதை தீர்மானிக்கிறார், இன்றைக்கு உடன்படிக்கையாய் சொல்லுகிறார். மகளே, மகனே, என் பிள்ளையே, என் சகோதரனே, என் தாயே, நீ மாம்சத்துக்குரிய தெய்வத்தை ஆராதிக்கல, நீ ஆவிக்குரிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற. ஆவியானவர் எங்கேயோ அங்குதான் விடுதலை உண்டு, அங்கதான் விடுதலை, அங்கதான் விடுதலை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதே சிந்திப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதையே நடத்துவார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியதையே பேசுவார்கள். ஆவியானவரோடு இணைந்தவர்கள் ஆவியானவரோடு நடக்க கற்றுக்கொள்வார்கள், ஆவியானவரோடு செயல்பட கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குள்ளே மாம்சம் எழும்பாது, அவர்களுக்குள்ளே மாம்ச புயம் எழும்பாது, அவர்களுக்குள்ளே மாம்சம் என்ன எழும்பாது, அவர்களுக்குள்ளே மாம்ச காரியை ஒரு காலம் எழும்ப போவதே அல்ல. ஏனென்றால் இவர்கள் தேவனுக்குரியதையே மேன்மை பாராட்டுவார்கள். நன்றி, 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 நன்றி. உங்க இருதயத்திலேயே ஆவியானவர் இருக்கிறார் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆவியானவர் நடத்துவா, ஆவியானவர் நடத்துவா, ஆவியானவர் நடத்துவா. நான் உங்களை ஏமாத்திரலாம், நீங்க என்ன ஏமாத்திரலாம், மனுஷன் நம்மளை ஏமாத்திரலாம். ஆனா ஒரு கால ஆவியானவரை, ஒரு கால ஆவியானவரை, ஒரு கால ஆவியானவரை
ஓ, எதிர்த்து நிற்க எந்த சக்தியால முடியாதுங்க, எந்த மனுஷனால முடியாதுங்க. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை மாத்திரம்தாங்க, பரிசுத்த மாத்திரம்தாங்க. ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எந்த மனிதன் நிற்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியானவர் கர்த்தர் எங்கேயோ வைக்கல, உன் இருதயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த 6 நாட்களில் கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான். ஒருவேளை இல்லைனாலும் கர்த்தர் கடந்து வருவார். இந்த ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் கடந்து வருவார். யார் யாருக்கெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த மனுஷனுக்கெல்லாம் ஜெபிக்கும்படியாய் தீர்மானத்தோடு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நிழலாட்டமாய் என் தேவ ஆவியானவர் கடந்து போய் தேவன் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை அக்கினியிலே நடக்க செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்களை புடமிட வல்லவராக இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரிலே பலப்படுங்க, ஆவியானவரிலே பலப்படுங்க. ரபமமமமமர கனத ரபமமமமமப ஓரமமமமமமமம கனதன மமபபபப ரிமனதன கனதன மோஷபபபப ஓ ரிமமமமம. Thank you Jesus. Amen, amen, amen. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வரும்பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், ஆவியானவனை பலப்படுத்துகிறார். ஓ ரபமமமமமமம ரிபமமமமமமம ரகனதனமா. Oh, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. உறுதிப்படுத்துங்க, என் தாய்க்கு உறுதிப்படுத்துங்க, என் சகோதரனுக்கு உறுதிப்படுத்துங்க, என் சகோதரிக்கு உறுதிப்படுத்துங்க. நீர் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துங்க, நீர் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துங்க. அவள் இருதயத்திலே வாசமாய் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துங்க. நாங்கள் மாம்சத்தை அல்ல, நாங்கள் மாம்சத்தை அல்ல, நாங்கள் மாம்சத்தை அல்ல, ஆவியானவரை பிடித்து விடுறோம். ஆவிக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ. தாவீதை பிடிக்க முடியல, தாவீதை பிடிக்க முடியல, சவுல் எவ்வளவு போராடியும் பிடிக்க முடியல. ஆவியானவர் நடத்துகிறார் உன்னை. தாவீதை மாத்திரம் அல்லங்க அம்மா, தாவீதை மாத்திரம் அல்ல சகோதரி, தாவீதை மாத்திரம் அல்ல. இன்றைக்கு இந்த வருடத்தில் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். எந்த சத்துரு உன்னை பிடிக்க முடியாது, எந்த தீய காரியம் உன்னை பிடிக்க முடியாது. ஆவியானவர் உன்னை நடத்துகிறார், ஆவியானவனை நடத்துகிறார். 1000-10,000 பேர் உன்னை சுற்றி வந்தாலும், 1000-10,000 பேர் உன்னை பகைத்தாலும், ஆவியானவர் உன்னை விடமாட்டார், ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் நடத்துவார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார், உன்னை உறுதிப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார், உன்னை உறுதிப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார். எஸ், நீ விரும்பினா அந்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படுவா. நீ விரும்பினா அந்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படுவா. நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? ஓ, விரும்புறேன்னு சொல்லுகிறவங்க எஸ், பரிசுத்த ஆவிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக. ஓ ஆவியே
மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் மழையாக பொழியும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, ஆவியே மழையாக பொழியும், ஆவியே மழையாக பொழியும். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் யோர்தானை பெருமழையா பிரவேசிக்க, உள்ளங்கை மேகமே எந்தன் உள்ளங்கை. மீண்டும் சொல்லுங்க, யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள். இன்னைக்கு யோர்தான யுத்தங்கள், யோர்தானை பெருமழையா பிரவேசிக்க, உள்ளங்கை மேகமே எந்தன் உள்ளங்கை. ஆமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும், பனி போல பெய்யும் மழையாக பொழியும். சொல்லலாமா? ஆவியே மழையாக பொழியும், ஆவியே. உங்க உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆகிறது. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல, ஒரு விடுதலையை கத்த கொடுக்கிறார். ஆவியே